இன்றைய நாளின் வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்துல சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுடைய பரமபிதா சொல்கிற வார்த்தைகள். அதெல்லாம் தாண்டி இட் ஆல் கம்ஸ் ஃப்ரம் காட். இது எல்லாமே ஆண்டவருடைய ஒரு பெரிய குவாலிட்டிஸ். இந்த உலகத்துல எத்தனை பேரால நம்மளை நேசிக்க முடியும்? அப்படி நேசிச்சாலும் நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிற அளவுக்கு மற்றவங்களும் நம்மளை நேசிப்பாங்களான்னு கேட்டா கட்டாயமா கிடையாது. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல நம்மளுடைய ஏசப்பா சொல்றாரு, லவ் யுவர் எனிமீஸ். நம்மள எத்தனை பேரால அந்த மாதிரி பண்ண முடியும்? பட் God will love us. ஈவன் நம்ம எந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தாலும் ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாரு. நீ நல்லது பண்ணாலும் ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்வ. நீ பாவத்துல இருந்தாலும் உன்னை கை தூக்கி மீட்டு கொள்கிறவரா இருக்கிறாரு நம்ம ஏசப்பா. நம்ம பாவத்துல இருக்கிறோம்னு சொல்லி ஏசப்பா ஒரு காலமும் நம்மளை ஒதுக்க மாட்டாரு. அந்த பாவத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை வெளியில கொண்டு வருவார். நம்ம ஆண்டவருக்கென்று நம்மளை கொடுக்கிறப்போ ஆண்டவர் கட்டாயமா நம்மளுடைய பாவங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தமாக்குவார். நம்ம இந்த உலகத்துல எவ்வளோ தப்பு பண்றோம், நம்ம எவ்வளோ பாவம் செய்யறோம். ஆனா எனக்காவது ஏசப்பா அவருடைய லவ் நம்ம மேல காட்டாம இருந்திருக்கிறாரா? நம்ம தேவனுக்கென்று கீழ்ப்படிந்து வாழ்கிறது, வேதத்தை வாசிச்சோ ஜெபம் பண்ணியோ ஒரு சாட்சியா நிற்பது மட்டுமல்ல, தேவனுடைய சாயலாக மாறி தேவனை போல இருக்கிறது தான். நம்மளுடைய ஏசப்பாவுடைய சாயல தானே இருக்கும். அப்ப ஏசப்பா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணர்களாய் இருப்பீர்களா? ஆமென். God bless you all.